அப்ரஹாமிற்கும் சாராவிற்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த மகன்தான் ஈசாக்கு. ஈசாக்கு தேவனுக்கு பயந்து தேவனின் விருப்பத்தின்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என விரும்பினான். தன் சொந்த ஊருக்கு சென்று அங்கிருந்து தேவன் காட்டும் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என விரும்பிய ஈசாக்கு ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது அவனுடன் இருந்த வேலைக்காரன் தேவனுக்கு பயந்த பெண்ணை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என யோசித்தான். நான் அங்கு இறங்கும் போது எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் சேர்த்து தண்ணீர் கொடுக்கும் பெண்தான் ஈசாக்கின் மனைவி என முடிவு செய்தான். கிணற்றருகில் ஒரு இடம் பெண் வந்தாள். அவள்தான் ரெபேக்கா. அவள் வேலைக்காரனுக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்தாள். வேலைக்காரனுக்கு இவள்தான் ஈசாக்கின் மனைவி என பொறி தட்டியது. ரெபேக்காளின் குடும்பத்திடம் பேசி தேவனின் சித்தத்தை வெளிப்படுத்தினான். ரெபேக்காளும் சம்மதித்து விட்டாள். இருவரின் மன விருப்பத்தோடு திருமணம் நடந்து முடிந்தது. அவன் அவளை நேசித்தான். தேவ சித்தம், பிரார்த்தனை, வழிநடத்துதல் மூன்றும் இணைந்து வரும் காதல் கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும். ஈசாக்கு மற்றும் ரெபேக்காளின் மகன்தான் யாக்கோபு. யாக்கோபு தன் உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது கிணற்றருகில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்தார். அவள்தான் ராக்கேல். அவள் லாபானின் மகள். லாபானின் வீட்டில் போய் பெண் கேட்டான். ராக்கேலை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் 7 ஆண்டுகளின் வீட்டில் நீ வேலை செய்ய வேண்டும் என சொன்னான் லாபான். அவனும் வேலை செய்தான். ஆனால் திருமண நாளன்று தன் மற்றொரு மகளான லேயாளை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்தான் லாபான். ராக்கேலையும் கொடுக்கிறேன், இன்னொரு 7 ஆண்டுகள் வேலை செய் என்று சொல்லவே மீண்டும் 7 ஆண்டுகள் வேலை செய்தான். மொத்தம் 14 ஆண்டுகள் தன் காதலியாகிய ராக்கேலுக்காக காத்திருந்து திருமணம் செய்தான் யாக்கோபு. உண்மையான காதல் பொறுமையாக காத்திருக்கும், அதில் தியாகம் இருக்கும் என்பதற்கு யாக்கோபு தான் எடுத்துக்காட்டு. ரூத் ஒரு மோவாபு நாட்டு பெண். நவோமியின் மகனை திருமணம் செய்து கொண்டாள். கணவனை இழந்த ரூத் தன் மாமியாராகிய நவோமியுடன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாள். ரூத் வயலில் தானியங்களை சேகரித்து தானும் உண்டு நவோமியின் பசியை மாற்றினாள். அந்த வயலின் உரிமையாளர் தான் போவாஸ். போவாஸிற்கு ரூத்தின் குணநலன்கள் பிடித்தது. அவள் மீது பரிவு வந்தது. யார் என தெரிந்த பிறகு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என நினைத்தான். அவளை மரியாதையுடன் நடத்தினான். முறையாக திருமணம் செய்து தன் பொறுப்பை நிரூபித்தான். தேவன் மனதிற்கு நெருங்கிய சாதாரண மேய்ப்பன் தான் தாவீது. சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். மிகப்பெரிய பாடகர். தாவீது கோலியாத்தை வென்ற இஸ்ரவேல் நாட்டு இளைஞன். மீகாள் தாவீதை காதலித்தாள். சவுலரசனுக்கு அது பிடிக்கவில்லை. நீ யுத்தத்தில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என சொன்னான். தாவீதும் வெற்றி பெற்றான். மீகாளை திருமணம் செய்து கொண்டான். மீகாள் தன் கணவரை காப்பாற்றினாள். தன் தந்தைக்கு எதிராக நின்றாள். ஜன்னல் வழியாக தப்பி ஓடவிட்டாள். சவுலால் அவனை கொல்ல முடியவில்லை. உண்மையான காதல் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் வெல்லும் காதல். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 சொல்கிறது. அன்பு நீடிய பொறுமை உள்ளது, தயை உள்ளது, எல்லாவற்றையும் தாங்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவன் நம்மை அதிகமாய் நேசித்தார். அதனால் தன் ஒரே பேரான மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். இயேசு அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்த சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். காதலையும் காமத்தையும் கலந்து விடாதீர்கள். காதல் என்பது அன்பின் உச்சக்கட்டம். அவசரப்படாத இதயம், விசுவாசத்தில் காத்திருக்கும் இதயம், தேவனிடம் ஒப்படைத்து ஜெபிக்கும் இதயம் தான் ஒரு தேவ பிள்ளையின் இதயம். ஆமே.